நாம இது ஹிஸ்டாரிக்கல் டிராமாவோட 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஒரு குட்டி பொண்ணு அந்த வியாபாரியோட அடியாளுங்களை கடத்திட்டு வருவாங்க. அப்பா அவங்க கூட சண்டை போட்டு ஹீரோயின் காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அதே நேரம் அங்க ஒரு ஆளு மூஞ்சில துணியை சுத்திட்டு வரான். இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு நிறைய காப்பிரைட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் வீடியோவை டெலீட் பண்ணிட்டு ரீ அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, திரும்ப திரும்ப அப்லோட் பண்றோன்னு. வேற வழி இல்ல, ஏன்னா காப்பிரைட் வீடியோவை அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா சேனலே போயிடும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ஆள் மூஞ்சில் துணி சுத்திட்டு வந்தான்ல, அது நம்ம ஹீரோ தான். இப்ப ஹீரோ அங்க எப்படி வந்தான்ற விஷயத்த காட்டுறாங்க. முந்தின நாள் இங்க ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் நடந்துச்சுல, அப்ப கூட ஒரு பாட்டியோட வீடு இடிஞ்சு விழுந்துச்சுல, ஹீரோ கூட தாங்கி பிடிச்சானு அந்த வீட்டை சரி பண்றதுக்காக தான் அவனும் ஜூனியரும் நைட் இங்க வந்திருக்காங்க. அதை சரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஹீரோக்கு ஏற்கனவே கையில அடிபட்டு இருக்குல்ல, அவனால முடியல. இருந்தாலும் அந்த வழியோட பண்ணிட்டு இருக்கான். இருட்டா இருக்கிறதுனால நெருப்புலாம் எரிய வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப கொஞ்சம் இருமல் வர இந்த ஜூனியர் தான் ஒரு துணி எடுத்து முகத்துல கட்டி விடுறான். இனிமே வேலை செய்யுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் ஜூனியர் கிட்ட இங்க இருக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க இருந்த பாட்டி எங்க இருக்காங்கன்னு மட்டும் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட, அதே நேரம் ஹீரோயினோட அரிசியை 2-3 பேர் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வர ஹீரோயின் கொஞ்சம் அரிசி கொடுத்துருப்பா போல. ஏற்கனவே இவங்களை ஹீரோ பாத்துருக்கான்ல, ஹீரோயின் கிட்ட ஒரு தடவை வழிப்பறி பண்ணப்போ இவங்க 3 பேரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டு கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, அதுல ஒரு ஆள் அரிசின்னு சொல்லியிருந்தான். இன்னொருத்தர் இருந்துட்டு டே ஏன்டா சொன்ன அப்படின்னு கேட்க, ஹீரோ உடனே திருடிட்டு வந்தீங்களான்னு கேட்கறான். இல்ல இல்ல நாங்க திருடலாம் இல்ல, எங்களை பார்த்தா திருடங்க மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோ லைட்டா அவனோட துணியை வலிக்காம மூஞ்ச காட்டுறான். இவங்களுக்குலாம் ஒரே பயம் ஆயிடுச்சு. நாங்க இது திருடவே இல்ல, எங்களுக்கு அந்த மாஸ்க் மேன் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, மாஸ்க் மேனா எங்க அப்படின்னு கேட்க, இவங்களும் கை காட்ட ஹீரோ வாங்க போறான். அப்பதான் ஹீரோயினுக்கும் அந்த அடியாட்களுக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும். ஹீரோயின் கூட அந்த பாட்டியை விட்டு என்ன வேணா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாளா, இவன் உடனே வேகமா வந்து ஒரு கள்ளத்துக்கு எறிவானா. அப்புறம் தான் ஹீரோயின் பாக்குறா யாரா இவன் அப்படின்னு. அப்புறம் ஹீரோ வேகமா வந்து சண்டை போட்டு காப்பாத்துவான்னு பார்த்தா ஒருத்தன் கத்தி எடுத்து அவன் கழுத்துல வச்சுட்டு நீங்க என்ன புடிச்சுக்கோங்க அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். உடனே அடியாள் தனிவனும் டேய் நீங்கெல்லாம் ஒரே டீமாடா அப்படின்னு கேட்க, 2 பேரும் நாங்க ஒரே டீம் இல்லைன்னு ஒரே நேரத்துல சொல்றாங்க. நீங்க 2 பேருமே எனக்கு வேணாம், எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் உன்னாலதான் இதெல்லாம் நடக்குது, நீ மட்டும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு அவங்களை காப்பாத்திருப்பேன்னு சொல்லி திட்ட, ஹீரோ ஒண்ணு அப்படியா வா ஒண்டி கொண்டி பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியாள் இவன் கழுத்துல கத்தி வச்சிருந்தான்ல, அதை அவன் கையில இருந்து வாங்கி சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோயினும் ஒரு கத்தியை வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடியாட்கள்லாம் திருத்துன்னு முடிக்கிறாங்க. இவங்க எதுக்குடா சண்டை போடுறாங்கன்ற மாதிரி. அப்புறம் இவங்க சண்டை போடுறேன்ற பேர்ல அப்படியே அந்த அடியாட்களை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே ஹீரோயின் நைஸா அந்த பாட்டி கிட்ட போய் நீங்க மைண்ட் ரூயினுக்கு போயிருங்க, அங்க உங்களை பத்திரமா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அந்த ஓனர் லேடியோட இடம் இருக்குல்ல, அங்கதான் இப்ப அப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஜூனியர் சார்னு வர போலீஸ்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து ஓடிடுறா. இவ எங்க போனா அப்படின்னு அவளை தேடி போக ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு இடத்துல இவ ஒளிராளாம், பூடைய வச்சு கண்ணை மட்டும் மறைச்சிட்டு நிக்கிறா. இந்த பூனை கண்ணை முன்ன இருட்டா தெரியும்பாங்களே அந்த மாதிரி. இவனுக்கு லைட்டா அதை பார்த்து சிரிப்பு வருது. அப்புறம் பக்கத்துல போக அவளும் என்ன எதுக்கு நீ ஃபாலோ பண்ற, யார் நீ அப்படின்னு கேட்க, அப்பதான் முகத்தை காட்டுறான். அவளும் திருத்திட்டு முடிக்க நீ எங்க இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ ஏன் இப்படி பண்றன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அவ அங்க இருந்து போலான்னு பாக்குறா. ஆனா அவன் விட மாட்டான். அவ கண்ணே பார்த்துட்டு இருக்கான். இவளுக்குன்னா கண்டுபிடிச்சிருவான் போல, நம்ம யாரும் தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. இவ்வளவு தூரம் தைரியமான வேலைகள்லாம் பண்றனா கண்டிப்பா உனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் இருக்காங்க, அப்படி இல்லைன்னா நீ ஒரு நோபல் ஃபேமிலி ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இவ இதுக்கு மேல இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவ மண்டையை வச்சு அவன் மண்டையில ஒரே இடியை அடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. கரெக்டா அதே நேரம் ஜூனியர் வந்துட்டான். ஹீரோயின் ஓடுறத பாக்குறான். இவன் தான் ஹீரோன்னு கிடப்பானு. நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்ல, அவன் வந்துட்டு வா ஹீரோவா அப்படி யாரும் இங்க வரலையே, நான் யாரையும் பாக்கலையே அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அவளை தேடி இவன் போயிடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப வலிக்குது, நம்ம ஆபீஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவனை கூட்டிட்டு போயிட்டான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஹீரோயின் யோன் கிட்ட இந்த வியாபாரியோட ஆளுங்க அந்த பொண்ணு எதுக்கு கடத்திருப்பாங்க அப்படின்னு கேட்க, அவளும் அவங்க என்ன அவளுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்கறதுக்காகவா கடத்திருப்பாங்க, கண்டிப்பா யாருக்கிட்டையாவது விற்கிறதுக்காகவோ ப்ராஸ்டியூஷனுக்காகவோ தான் கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினுக்கு அந்த எனிமி லேடியோட மருமக சொன்னது ஞாபகம் வருது. இங்க அடிக்கடி இப்படித்தான் குழந்தைங்க காணாம போவாங்க, அவங்க எங்கேயாவது போயிருவாங்க அப்படின்னு சொன்னால ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப யோனும் ஹீரோயினை வான் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றா. அதாவது அந்த வியாபாரியோட ஆளுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க, நம்ம ஓனர் லேடியே கொல்ல பார்த்தாங்க ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அது எப்படி நான் மறப்பேன், இன்னும் அவனுங்க தெருவில் சுத்திட்டு இருக்காங்க, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்றா. இந்த ஓனர் லேடி கிட்ட கூட அன்னைக்கு அந்த வியாபாரி உன்னை அன்னைக்கே மொத்தமா கொண்டிருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான்ல, அந்த ஓனர் லேடி அவன் கொல்ல பார்த்துப்பான் போல. ஹீரோயினும் நானும் அவங்க விஷயத்துல தலையிட கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா அவங்க என்னென்ன வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைய கடத்திட்டு தைரியமா தெருவில் கத்தியோட சுத்துறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஹீரோ மாஸ்க் மேன் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பானோன்ற மாதிரி யோன்னு கேட்கறா. அது எப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, அதே நேரம் ஹீரோயினா அவளோட மாமியார் கூப்பிட்டு விடுறாங்க. அவங்க கையில ஏதோ ஒரு புக் வச்சிருக்காங்க, அது ஏதோ நிதியமைச்சர் வீட்டுல இருந்து கிஃப்டா வந்ததான், அதுவும் அந்த நாட்டோட ராணி கிட்ட இருந்து வந்ததான். இந்த பெண்கள் எப்படிலாம் நடந்துக்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அதுல இருக்க.
இருக்கான். ராணியே எழுதியிருக்காங்க போல. ஹீரோயினோட மாமியாருக்கும் இதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாஸ்டிட்டி கேட்டோட அவார்டு இவளுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு பல்லக்கு இருக்கு, அதுல ஏறுன்னு சொல்றாங்க. நம்ம எங்கேயாவது போறோமா அப்படின்னு கேட்க, இல்ல எங்கேயும் போகல, நான் சொன்னது செய்ய அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் இந்த வியாபாரி கிட்ட அடியாள் தலைமை எல்லா விஷயத்தையும் சொல்ல, என்னது மாஸ்க் மேன் அந்த குழந்தைய தூக்கிட்டானா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு என்னமோ இந்த மாஸ்க் மேன் தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஓனர் லேடியும் காப்பாத்திருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தான் அந்த ஓனர் லேடிக்கு ஆபத்து வந்தப்போ காப்பாத்திருப்பா போல. அது மட்டும் இல்லாம கூடவே இன்னொருத்தனும் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடியாள் தலைவன் மண்டி போட்டு வியாபாரி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். உனக்கு மன்னிப்பு கேட்கறத தவிர எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறான். அந்த மாஸ்க் மேன் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட, இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதாவது அந்த மாஸ்க் மேனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பா அவன் கிட்ட அந்த மலைப்புலியோட பெயிண்டிங் இருந்திருக்கும்ல, அதுல மேலையும் கீழே கட்டை வச்சு நடுவுல ஒரு பேப்பர் மாதிரி வச்சுதானே வரைஞ்சிருப்பாங்க. அதுல கீழே உள்ள கட்டையில ஒரு கிராக் விழுந்திருக்கும். அதை நோட் பண்றான். இப்ப அப்படி நம்ம ஹீரோவோட அண்ணனை காட்டுறாங்க. அவன் எப்பவும் போல லைப்ரரிக்கு போய் ஒரு புக் எடுக்கிறான். அந்த புக்ல இன்னைக்கு ஒரு சீட் இருக்கு. அதுல 2 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் உயிரோடு இருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இவனும் அந்த சீட்டை எடுத்துட்டு வேக வேகமா போய்கிட்டு இருக்கான். அப்ப அப்படி இவனை காட்டுறாங்க. அங்க தொப்பி எல்லாம் விற்கிற ஒரு இடத்துல நின்று பாத்துட்டு இருக்கா. கருப்பு கலர் மாஸ்க் போட்டு அலையறதை விட இந்த தொப்பி போட்டு ஆம்பளை மாதிரி வெளியில போனா இன்னும் சேஃப் நினைக்கிறா. அதே நேரம் அந்த பக்கம் தான் ஹீரோட அண்ணனும் போய்கிட்டு இருக்கான். அப்ப இவனை பார்த்துட்டு அவகிட்ட பேசலான்னு போயிட்டு, யாருக்கு தொப்பி வாங்கிட்டு இருக்க, உனக்கு பிடிச்ச பையனுக்கா அப்படின்னு கேட்க, தான் வாங்குறேன்னு அவ சும்மா சொல்றா. அப்புறம் இவனே ஒரு தொப்பி அவளுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த மலைப்புலியோட பெயிண்டிங் எடுத்துட்டு அந்த நிதியமைச்சர் வீட்டுக்கே போயிட்டான். அங்க போய் அவர்கிட்ட அதை கொடுத்தா அவருக்கு அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த திருடனை பிடிச்சிட்டீங்களான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல செம்மையா கோவப்படுறாரு. அதுபடி நீ அந்த திருடனை பிடிக்காம இருந்தேன்னு. அப்புறம் வேற அந்த கட்டையில ஒரு கிராக் விழுந்திருக்குமா, அதையும் சொல்ல இந்த நிதி அமைச்சருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு, நீ தான் இதை மாத்தி தரணும். திருடவனை பிடிக்கல, என்னோட கட்டையில கிராக்கும் விழுந்திருக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படி இப்படின்னு திட்டி அனுப்பிட்டாரு. இவனுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு, ஆனா ஒன்னும் பண்ண முடியல. அப்புறம் அப்படி நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவன் மாமியார் பல்லக்குல ஏற சொல்லியிருப்பாங்கல்ல, அது அந்த பல்லக்குல இருந்து அழகா இறங்குறதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறது தான். காலை அப்படி வச்சு இறங்கு, கையை இப்படி வச்சு இறங்குன்னு அவளை பாடா படுத்திட்டு இருக்காங்க. மணிக்கணக்கா இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. மதிய வாக்குல அவளை கூப்பிட்டுருப்பாங்க. இப்ப நைட்டே ஆயிடுச்சு, அவளால முடியல. இவங்களும் இப்படி வரக்கூடாது, இன்னும் கிரேஸா வா, காலை விரிக்காம வா, கையை மடக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவளால முடியல. அதே நேரம் மூத்த அமைச்சரும் வேலையை விட்டு வீட்டுக்கு வர, எனக்காக வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஹீரோயின் அப்படி தவண்டுகிட்டே பல்லக்குல இருந்து வெளியில வந்து, வாங்க மாமா அப்படின்னு நினைச்சு நிக்கிறா. அவளை பார்த்தோன்னே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ரொம்ப டயர்டா இருக்கான்னு. ஹீரோயினோட மாமியாரும், இவ மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ரோல் மாடலா இருக்கணும், அதனாலதான் பல்லக்குல இருந்து அழகா எலிகண்டா இறங்கி வர்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவரும் ஆமா நீ நல்ல ட்ரைனிங் கொடுக்குற ஆள் தான், ஆனா இப்ப லேட் ஆயிருச்சு, இனிமே நாளைக்கு பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட மாமியாரும் சரி அப்ப போய் தூங்க அப்படின்னு சொல்ல, அவளோட மாமனார் உடனே அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு போறாரு. அவர் தான் இப்ப இவளை காப்பாத்தி விட்டுருக்காரு. அப்புறம் ஹீரோயினோட மாமியாரும் மூத்த அமைச்சர் கிட்ட, இந்த புக்கு குயின் கிட்ட இருந்து வந்தது, நம்ம மூதாதையர்கள்லாம் நம்மளுக்கு வாழ்த்திருக்காங்க, அதனாலதான் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, மூத்த அமைச்சரும் அப்படியே சேம் சைடு கோல் போடுற மாதிரி, உனக்கு தாமா இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும், நீ தானே அவளை இவ்வளவு அழகா ஒழுக்கமா வளர்த்துட்டு இருக்க அப்படின்றாரு. அப்புறம் அப்படியே ஒரு ஆப்பிள் எடுத்து கொடுத்து, இது ராஜாவுக்கு பரிசா வந்தது, இந்த ஆப்பிள பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் தான் வந்தது, அப்படி தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த காலத்துல ஆப்பிள்லாம் ரொம்ப ரேர் போல. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் நேம் வச்ச தொடச்சிட்டு இருக்கா. உன்னாலதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. யோன் வரவும், நான் எத்தனை தடவை அதுக்குள்ள ஏறி இறங்குனேன் தெரியுமா, அப்படியே எனக்கு தகையே சுத்திருச்சு, நிக்க முடியல, நடக்க முடியல, கால் வலிக்கு கை வலிக்குன்னு புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பாட்டியோட ஞாபகம் வருது. அந்த பாட்டியும் பேத்தியும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, அவங்க நல்லா இருக்காங்க, ஆனா அவங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணுமா, நேர்ல தான் சொல்றேன் அப்படின்னும் போது, இப்பவே நான் போறேன்றா. இல்ல இப்ப வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு யோன் சொல்லி பாக்குறா. ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டா. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அங்க அவன் அந்த பெயிண்டிங்க பாத்துட்டு இருக்க ஜூனியர் பையன் வரான். அவன் ரொம்ப சோகமா இருக்கான். ஹீரோவும் என்ன யாருன்னு விசாரிக்கும் போது, உங்களுக்கு ஹீரோ யாருன்னு தெரியும் தானே, நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க தானே, அப்புறம் எப்படி இந்த பெயிண்டிங் உங்க கையில வந்துச்சு, என்கிட்டயாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, அவன் அதுக்கு பதில் சொல்லாம, இந்த கட்டையை மாத்துறதுக்கு உனக்கு ஏதாவது வழி தெரியுமா, இது ஏதோ 100 வருஷத்துக்கு பழமையானதா அப்படின்னு சொல்ல, அவன் டாபிக்க மாத்தாதீங்க அப்படின்னு போது, உன் ஹீரோ தான் உடைச்சிட்டாரு மாத்தணும்னு சொல்ல, அவன் இந்த ஓனர் லேடியோட இடத்த தான் சொல்லியிருப்பான் போல. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அந்த ஓனர் லேடியோட அடியால் இருக்கான்ல, அவன் தள்ளு வண்டியில வச்சு அவளை தள்ளிட்டு வரான். இவன் தான் வர சொல்லியிருப்பா போல, இவளுக்கு ரொம்ப முடியல, ஓட முடியாது, நடக்க முடியாது, நம்ம சொன்னாலும் போகாம இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கா. இப்ப அதே நேரம் அந்த வியாபாரியோட அடியால் தலைமை இருக்கான்ல, அவன் அந்த ஓனர் லேடியோட கிளப்புக்கு வெளியில நின்று வேவு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் தள்ளு வண்டியில பெட்டியலுக்கு நடுவுல இருந்தனால அவளை பார்க்கல. ஆனா ஹீரோ அதே நேரம் உள்ள வரான், அதை பார்த்துட்டான். இப்ப ஹீரோயினும் ஓனர் லேடி கிட்ட போறா. அவளால நடக்க கூட முடியல. இப்ப ஒரு பாட்டியையும் பேத்தியையும் காப்பாத்தி கூட்டு வந்தாங்கல்ல, அவ ஏதோ சொல்லணும்னு சொல்லிருப்பால, என்னன்னு கேட்கும்போது, அந்த குழந்தைய கடத்தி வச்சிருந்தப்போ பக்கத்துல மத்த குழந்தைங்களோட சத்தமும் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா.
இருக்கா. அப்ப இவங்க எல்லாம் குழந்தைய கடத்துற வேலை தான் பாக்குறாங்க அப்படின்றது இவங்க 2 பேருக்குமே புரிஞ்சிருச்சு. ஹீரோயினும் வியாபாரியோட வரவு செலவு பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் கண்டுபிடிங்கன்னு ஓனர் லேடி கிட்ட சொல்ல, இந்த விஷயத்துல தலையிட வேணாம், இது சாதாரண விஷயம் இல்ல, இது ரொம்ப ஆபத்தானது, வியாபாரி மட்டும் உன்னை டார்கெட் பண்ணிட்டானா போச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. அந்த குழந்தைங்க எல்லாம் யாராவது காப்பாத்த வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா, நம்ம ஏதாவது முயற்சியாவது பண்ணணும் அப்படின்றா. ஆனா நம்ம காப்பாத்தினாலும் நமக்கு யாரோட உதவியாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஹீரோ வந்திருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வருது. உடனே இந்த ஓனர் லேடி ஹீரோயின் ஒளிய வச்சிடறாங்க. ஹீரோ உள்ள வந்து அந்த கட்டைக்கு மாத்து ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்க, அப்ப அவனுக்கு நல்லாவே புரியுது இங்க யாரோ ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு. ஓனர் லேடி இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோ ஒண்ணு, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும், வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த சத்தமும் இல்ல. சரி நீ வரமாட்டியா, அப்ப நானே உள்ள வரேன்னு சொல்ல, அச்சோ இங்க ஒரு ஆளுக்கு தான் இடமே இருக்குன்றா இவளும். அவனும் கதவை இழுக்க ட்ரை பண்றான், அவ உள்ள இழுக்க ட்ரை பண்ண 2 பேரும் மாத்தி மாத்தி இழுத்துட்டு இருக்க. ஒரு கட்டத்துல கதவு திறந்து ஹீரோயின் படார்னு கீழே வந்து விழுந்துட்டா. அவ கருப்பு கலர் ட்ரெஸ் மாஸ்க் தானே போட்டிருக்கா. இன்ன வரைக்கும் இவ ஹீரோயின் தான்றத அவன் கன்ஃபார்ம் பண்ணல. என்ன வாங்க வந்தீங்களோ அதை வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப, அவன் உடனே அவளை நிறுத்தி, அதை எப்படி அசால்ட்டா கிளம்புற, உன்னால அந்த நிதியமைச்சருக்கு நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு மண்டே உடைக்க பாத்தியே, அப்படியே நேரம் உன் வீட்டுக்கு வந்து திட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும், நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இங்க வர போறேன், நேரம் அங்க போயிருக்க மாட்டேன் அப்படின்றான். அப்புறம் அவள் அந்த பெயிண்டிங்கை கையில எடுத்துட்டு, சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானே அதை திரும்ப கொண்டு போய் எடுத்த மாதிரி வச்சிடறேன் அப்படின்னு சொல்ல, அவன் உடனே அந்த பெயிண்டிங்கை கூட அப்படின்னு கையில இருந்து புடுங்க பாக்குறான். 2 பேரும் மாறி மாறி புடுங்க, அந்த கட்டையில ஒரு அடிச்சு துண்டா உடஞ்சி அதுக்குள்ள இருந்து நிறைய ரோஜா இதழ் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து விழுது. 2 பேரும் பேன்னு பாத்துட்டு இருக்க, கரெக்டா நேரம் ஓனர் லேடி உள்ள வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு வழியா அந்த இதழ்கள் எல்லாம் பறக்கி வைக்க இன்னொரு பக்கம் வியாபாரியை தான் காட்டுறாங்க. அவன் வெளிநாட்டுல இருந்து வந்த பானைகளை தொடச்சிட்டு அடியார் தலைவன் கிட்ட பேசுறான். அவனும் அவன் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்றான். மாஸ்க்மேன் அந்த கிளப்புக்கு வரவே இல்ல, ஆனா அந்த ஆபீசர் வந்தாரு அப்படின்றத சொல்லிடுறான். இந்த வியாபாரிக்கு ஒரே யோசனையா இருக்கு, மாஸ்க்மேன், அந்த போலீஸ் ஆபீசர், ஓனர் லேடி எல்லாம் ஒரே கூட்டா இருக்குமோன்னு வர யோசிக்கிறான். அப்புறம் ஏற்றுமதி வேலை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயினா தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நேத்து காப்பாத்தினவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்க, அவங்க சேஃபா இருக்காங்கன்னும் போது, இதைதான் நீ எப்ப பார்த்தாலும் செய்வியா, நேத்து ஒரு குழந்தைய காப்பாத்தின, அதுக்கு முன்னாடி அந்த குட்டி பொண்ணு நிம்மிய காப்பாத்தின அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஓனர் லேடி நாம காப்பாத்தினாலும் அதுக்கப்புறம் உதவி பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை யோசிச்சுட்டு யார் தப்பு பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறா. யார் சட்டத்தை மீறினாலும் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல, அந்த வியாபாரி குழந்தைங்களை கடத்துறான்னு நினைக்கிறேன், நேத்து காப்பாத்தின குழந்தை இன்னும் சில குழந்தைங்களோட சத்தம் கேட்டதா சொன்னா, நான் இப்ப இந்த ஓனர் லேடி கிட்ட அதை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன்னு சொல்ல, இவன் ஒண்ணு, அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, அதுக்கெல்லாம் சட்டம் இருக்கு, மாஸ்க் போட்ட ஆள் எல்லாம் இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோட அண்ணன் இருக்கான்ல, அவன் லைப்ரரியில ஒரு சீட் எடுத்தான்ல, அதை ராஜா கிட்ட வந்து கொடுக்குறான். 2 பேர் இறந்துட்டாங்க, 3 பேர் உயிரோட இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லி அந்த சீட்ல இருந்துச்சுல, அவங்களோட பேரும் இருக்கு. இதெல்லாம் பார்த்த அரசரும், இவங்க எல்லாருமே அரசருக்கு காவலா இருந்தவங்க, கங்கோட தலைமையில இருந்தவங்க அப்படின்னு சொல்றாரு. அரசரோட அப்பா இறந்தப்போ அவருக்கு காவலா இருந்தவங்க நிறைய பேர் காணாம போயிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட பென்டென்ட் ஒன்னும் காணாம போயிருக்கு, அதை பத்தி விசாரிச்சா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசர் சொல்றாரு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சீஃப் கிட்ட போய் அந்த வியாபாரியை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவன் கிட்ட தலையிடாத, அது நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல, ஹீரோ நம்ம சீஃபை நல்லா பிரெயின் வாஷ் பண்றான். அவன் ஒரு குழந்தைய கடத்திருக்கான், அதுக்கு விட்னஸ் இருக்கு, நாம இப்படியே இருந்தா அவன் நம்மளை இலக்காரமா நினைப்பான், நீங்க எவ்வளவு பெரிய சீஃப், நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், அவன் இப்படி நம்மளை இலக்காரமா நினைக்கிற அளவுக்கு பண்ணலாமா அப்படி இப்படின்னு ஏத்தி விட, சீஃபும் நம்ம மானத்தை நம்ம தான் காப்பாத்தணும், நாம இப்பவே போலாம் அப்படின்னு பொங்குறாரு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஹீரோவை யோன் கிட்ட கடிஞ்சிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு செய்தி வருது, இந்த நோபல் லேடிஸ் எல்லாம் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதா. அப்படி ஹீரோயினோட மாமியார பார்த்தா அந்த நோபல் லேடிஸ் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எனிமி லேடி இருக்குல்ல, அவங்க இருந்துட்டு எப்போ உங்க மருமகளை மகனோட சமாதிக்கு அனுப்ப போறீங்கன்னு கேக்குறாங்க. ஹீரோயினோட மாமியாரும் முழிக்கிறாங்க. உடனே இந்த லேடி விடாம, உங்களுக்கு ராணி கிட்ட இருந்து புக்கு கிடைச்சிட்டா உடனே சாஸ்டிட்டி கேட் அவார்டை வாங்கிடலான்னு மட்டும் கனவு காணாதீங்கன்னு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரம் அங்க ஹீரோயின் வர நிதியமைச்சரோட வைஃபும் அன்னதானம்லாம் நடந்துச்சுல, அதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாரும் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏதோ நாளைக்கு வெளியில எங்கேயோ போறாங்களாம், அந்த இடத்துல நிறைய பூக்கள்லாம் இருக்குமா. ஹீரோயினே நீ வரியா அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப நம்ம மாமியார் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, என்னன்னு பதில் சொல்ல அப்படின்னு யோசிச்சவ டக்குன்னு புடிச்சா, இல்ல இல்ல நான் வரல, நான் மட்டும் அழகான பூக்களை பார்த்தேன்னா எனக்குள்ள இருக்க அந்த டிட்டர்மினேஷன் போயிடும், அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி மாமியாரை பார்க்க, மாமியார் நினைச்சது சொல்லிட்டா போல, அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா, அவன் சீஃப் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வியாபாரியோட கிளப்புக்கு முன்னாடி போய் நிக்கிறான். சீஃபுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சீஃபும் ஹீரோ மட்டும் வியாபாரி கிட்ட போய் பேசுறாங்க. இல்லீகல் கேம்பிளிங் நடக்கிறதாவும் குழந்தை கடத்திட்டதா கேள்விப்பட்டனே அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்ல கொஞ்சம் தயக்கத்திலே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த வியாபாரி இருந்துட்டு, ஆமா ஆமா ஏதோ குழந்தை கடத்தப்பட்டுதாமே, மாஸ்க் மேன் தான் சொன்னதா என் அடியாளுக்கு சொன்னாங்க, அவங்க கூட காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க
பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் ஹீரோ அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் காமிக்க இந்த வியாபாரிக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அதே நேரம் உள்ள 2-3 போலீஸ் வர்றாங்க. இந்த வியாபாரியை இழுத்துட்டு போக அந்த கிளப்ல பார்த்தா ஏற்கனவே போலீஸ்காரங்க சோதனைகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அங்க உள்ள டாக்குமெண்ட்ஸ் அது இது நிறைய எடுக்கிறாங்க. இந்த வியாபாரியையும் கைது பண்ணிட்டு போக அவனை பார்த்து இந்த அடியாள் தலைவன் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஏதோ தலையாட்டுறான். அப்புறம் ஹீரோ மத்த போலீஸ்கள் கிட்ட எல்லாம் இங்க இல்லீகல் கேம்பிளிங் ஏதாவது நடக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் கிட்ட மட்டும் ரகசியமா குழந்தைங்களை அடைச்சு வைக்கிற மாதிரி ஏதாவது இடம் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் இந்த ஓனர் லேடியோட அடியாள் இருக்கான்ல, அவன் வெளியில ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப இந்த வியாபாரியை அரெஸ்ட் பண்ண விஷயம் தீயா பரவுது. இன்னொரு பக்கம் அந்த வியாபாரி வீட்டுல நிறைய சோதனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா குழந்தைங்களை கடத்தினதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. இப்ப அப்படி நைட் ஆயிடுச்சு. ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவன் பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கா. அப்ப யோன் வந்து என்னாச்சு எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு ஓனர் லேடியோட ஆள் லெட்டர் அனுப்பியிருக்கான், அந்த வியாபாரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அந்த குழந்தைகளை இன்னும் காப்பாத்தலன்னு சொல்றா. அவங்கள காப்பாத்தலாம்னு நினைச்சுதான் கிளம்பிட்டு இருக்கா போல. ஆனா இப்ப இந்த ட்ரெஸ்ஸோட போனீங்கன்னா ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல, அப்புறம் என்ன வெள்ள துணியிலையா போக முடியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, சேச்சா அதெல்லாம் இல்ல, நானா உங்களுக்கு ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், ரொம்ப ஆபத்தான இடத்துலதான் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஆம்பளை ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கா. அந்த தொப்பிலாம் வேற வாங்கினால, இப்ப அதெல்லாம் போட்டுட்டு ஹீரோயினும் வியாபாரியோட கிளப்புக்குள்ள வந்து நிக்கிறா. அப்படியே ஆம்பளை மாதிரி செய்கெல்லாம் காமிச்சிட்டு சரக்கும் கொண்டு வர சொல்லிட்டு உட்காந்துருக்கா. சரக்கு குடிக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஆக்ஷனை விட்டுட்டு அதை கை காலு மூஞ்சில எல்லாம் ஆவிட்டு இருக்கா. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ அந்த வியாபாரியை விசாரிச்சுட்டு இருக்கான். 2 நாள் முன்னாடி சின்ன குழந்தைங்கள 2-3 பேர் சேர்ந்து கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த வியாபாரி இருந்துட்டு ஆமா என் ஆளுங்க கூட சொன்னாங்க, ஏதோ மாஸ்க் போட்ட ஆள் தான் வந்து கடத்தினாலாமே, என் ஆளுங்க காப்பாத்த ட்ரை பண்ணாங்களாமே அப்படின்னு சொல்ல, நான் அப்படி கேள்விப்படலையே, உன் ஆளுங்க தான் வாளோட வந்து அந்த குழந்தைய கடத்தினதால கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அவன் ஒத்துக்க மாட்டான். அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவ குடிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போற மாதிரி நோட்டை விட்டுட்டு இருக்கா. 2-3 வீரர்கள் அந்த கிளப்போட பின்பக்கமா போற மாதிரி இருக்கு. இவெல்லாம் அப்படி போக அங்க அந்த அடியாள் தலைவன் இன்னொருத்தங்கிட்ட நாளைக்கு எப்படியாவது இன்னொரு இடத்துக்கு மாத்திடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். இதை அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே அந்த ஆளையே ஃபாலோ பண்ணி போறா. அப்பதான் ஒரு இடத்துல பார்த்தா ஒரு தள்ளுவண்டிக்குள்ள அந்த குழந்தைங்களை சாக்குல போட்டு மூடி ஏத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கத வேற ஒரு அடியாள் பார்த்துட்டு என்னன்னு கேட்க, இல்ல இந்த பக்கம் பாத்ரூம் போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்ரூம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அப்படியே அந்த பக்கம் நடந்து போனவ கீழே ஒரு துணி கிடக்குது, இது யாரோடதுன்னு தெரியல, அவ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த அடியாள் வந்து இங்க என்ன பண்ற, பாத்ரூம் அந்த பக்கம்னு சொன்ன அப்படின்னு சொல்ல, இந்த சத்தம் கேட்டு இன்னும் 2-3 அடியாள்கள் வந்துடுறாங்க. இவ உடனே குடிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிற மாதிரி பாத்ரூம் அந்த பக்கம் இல்ல, பாத்ரூம் இந்த பக்கம், பாத்ரூம் அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில அரண்மனையில பார்த்தா நிதியமைச்சரும் நீதித்துறை அமைச்சரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அண்ணன் தான் இதை தடுத்து நிறுத்தலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த வியாபாரி இருக்கான்ல, அவன் கிட்ட இந்த நிதியமைச்சர் நிறைய லஞ்சம் வாங்கினதாகவும் அதனால அவன் அரெஸ்ட் ஆனதுல இவர் பிரஷர் கொடுக்கறாருன்ற மாதிரி அந்த நீதித்துறை அமைச்சர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இன்னொரு விஷயமும் தெரியுது, இந்த நிதியமைச்சர் இருக்காருல, இவரு அரசருக்கு வர பரிசுகளை கூட பதுக்கி வச்சுட்டு இருக்காராம், யாருக்குமே தெரியாம. இதனால கொஞ்சம் சத்தம் கேட்க அரசர் அந்த பக்கமா போறாரு, பின்னாடியே மூத்த அமைச்சர் வேற போறாரு. அப்புறம் அரசர் 2-3 அமைச்சர்கள்லாம் உட்காந்து பேச, அரசரும் என்ன இது ஒரே சத்தமா இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோட அண்ணனும் விஷயத்த சொல்றான். இப்படி நிதி அமைச்சர் வந்து அந்த வியாபாரி கூட பழக்கத்துல இருக்கான், அவங்கிட்ட லஞ்சம் வாங்குறான் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு நீதித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மூத்த அமைச்சர் ஒண்ணு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கா, நான் அவங்களை கண்டிச்சு வைக்கிறேன் அரசே அப்படின்னு சொல்ல, அரசர் ஒண்ணு ரொம்ப ஹார்ஸா பேசிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா நம்ம சீஃப் இருக்காருல, ஹீரோவோட பேரை சொல்லி கத்திட்டே வராரு. என்னடா இவனை யோசிக்க, நான் தான் உன்கிட்ட முதல்ல சொன்னேன்ல இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு, நீ கேட்டியா, இப்ப பாரு எங்க கொண்டாந்து விட்டுருக்கேன்னு, ஒழுங்கா அந்த வியாபாரியை ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியலையேன்னு ஹீரோ கேட்டாலுமே அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், அவனை ரிலீஸ் பண்ணி என் வேலையே போயிரும் போல அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. இப்ப அப்படியே அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோ வெளியில நின்றுட்டு இருக்க, அந்த வியாபாரி அவன் கிட்ட வந்து என்ன உன் அண்ணன் அரசரோட செக்ரட்டரின்ற தைரியமா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் என்னதான் அவன் அரசரோட செக்ரட்டரியா இருந்தாலும் உன் அளவுக்கு அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்ல, இந்த வியாபாரி ஒண்ணு இந்த ஒரு தடவை நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், அடுத்த தடவை நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு இந்த வியாபாரி ரிலீஸ் ஆயிட்டான்ற தகவல் போகுது. அவளுக்கு நான் இருப்பு கொள்ளல, அதை எப்படி இப்படி ரிலீஸ் பண்ணாங்க, அப்ப அந்த குழந்தைங்களோட நிலமெல்லாம் அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப பதறா. இதுல வேற ஹீரோ கோட்டை விட்டான்ல, அவனே வேற லைட்டா திட்டுறா. இன்னொரு பக்கம் அப்படி சந்தையில இந்த வியாபாரி ஓனர் லேடிய தற்செயலா பாக்குறான். இந்த ஓனர் லேடியும் நேத்து தான் அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்குள்ள வந்துட்ட அப்படின்னு கேட்க, நான் தான் தப்பே பண்ணலையா தான் விட்டாங்கன்னும் போது வானத்தை கையால மறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் அப்படி நக்கலா சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டான். இப்ப அப்படி நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் மலைப்புலியோட படத்துல ஒரு கட்டை உடஞ்சிருந்துச்சுல, அதை கூட ரிப்பேர் பார்க்கறதுக்கு ஓனர் லேடிட்ட கொடுத்துருப்பான்ல, அதை சரி பண்ணி ஓனர் லேடியோட அடியால் வந்து இவன் கிட்ட கொடுத்துட்டு போறான். அப்ப ஹீரோவோட அண்ணன் அங்க வந்து, நீ என்ன அந்த வியாபாரி கூட மோதுறியா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அவங்ககிட்ட எல்லாம் எதுவும் வச்சுக்காத அப்படின்னு, கொஞ்சமா அது கவனமாயிரு அப்படின்னு சொல்ல, நீங்க என்னோட இடத்துல இருந்தா நீங்க சட்டப்படி எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு ஹீரோவோட அண்ணன்ட்ட பதில் இல்ல. அப்ப இவன் ஒரு டாக்குமெண்ட்டை
கொடுக்குறான். இந்த நிதியமைச்சர் இருக்கார்ல, அவரு அரசருக்கு வர பரிசுகள் எல்லாம் கைப்பற்றுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சுல, அதுக்கான ப்ரூஃப் இவங்கிட்ட இருந்திருக்கு. அதை கொடுக்குறான். இந்த வியாபாரிக்கும் அதை சம்பந்தம் இருக்கு போல. அந்த வியாபாரியை நீ எடுத்துல அடிக்கலாம் நினைக்காத, கொஞ்சம் கொஞ்சமா எவிடன்ஸை திரட்டு, அதுக்கப்புறம் ஒரே அடியா அவனை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த நிதியமைச்சரோட வீட்டுக்கு போயிருக்கான். அந்த மலைப்புலியோட படத்தை கொடுக்கறதுக்கு தான். அவர் நல்ல போதையில இருக்காரு. இவன் அப்படியே அதை கொடுக்க அவனை எடுத்து பார்த்துட்டு அந்த கட்டையெல்லாம் தொட்டு பாக்குறாரு. இது 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டையா அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியா அவருக்கு இது ஒரிஜினல் தான் தெரிய ஹீரோ அதுக்கப்புறம் அந்த கட்டையில நிறைய ரோஜா இதழ் மாதிரிலாம் இருந்துச்சுல, அதை இவர்கிட்ட கொடுத்து இது அதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா இதை பத்தி நிதியமைச்சருக்கு ஒண்ணும் தெரியல. இந்த குப்பையெல்லாம் எதுக்கு இங்க கொண்டு வைக்கிற அப்படின்னு சொல்லி தட்டி விடுறாரு. அப்புறம் அவன் கிளம்பலான்னு எந்திக்க அப்ப திரும்பவும் அவனை கூப்பிட்டு வியாபாரி அரெஸ்ட் பண்றதுக்காக அவனை திட்டுறாரு. அது எப்படி நீ அவரை போய் அரெஸ்ட் பண்ணுவ? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீ இந்த வேலையை பண்ணதுனால எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? சில விஷயங்கள் எல்லாம் அது பாட்டு போன போக்குல விட்டுறணும், தேவையில்லாம தலையிடக்கூடாதுன்னு திட்டுறாரு. இப்ப அப்படி ஹீரோ போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நிதியமைச்சரோட ஒய்ஃப் அங்க உள்ள வராங்க. அவர் ரொம்ப குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவங்க உடனே நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க போதும் அப்படின்னு சொல்லி பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் கையில அந்த சரக்கையும் எடுக்க அவருக்குன்னா சம்மகம் வந்துருச்சு. யாரு நீ ஏன் மேல கை வைக்கிற? உனக்கெல்லாம் அறிவு இல்ல, என்ன தொடுற அப்படின்னு சொல்லி கண்ட மாதிரி அவங்கள திட்டுறாரு. ஒய்ஃப்னு கூட பார்க்காம அந்த அடி அடிக்கிறாரு. இதுல வேற ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த நிதியமைச்சரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டு வேலைக்காரங்க கூட அஃபேர் வச்சிருந்தாங்களாம். அதெல்லாம் சொல்லி ரொம்ப கேவலமா பேசி அவங்கள கண்ணா அப்படின்னா அடிக்கிறாரு. அவங்களால அடி தாங்க முடியல, கத்தவும் முடியல. அந்த காலத்துல எல்லாம் மான மரியாதைன்னு ரொம்ப பாப்பாங்கல்ல, கத்துனா வெளியில சத்தம் கேட்கும், மரியாதை போயிடும் அப்படின்னு நினைச்சு வாயை மூடிட்டு அழுகுறாங்க. அதுல வேற வாயில எல்லாம் ரத்தம் வருது. அவர் அப்படியே அடிச்சு போட்டுட்டு டயர்டா உட்கார. அதுக்கப்புறமா இவங்க கோவப்படாம அமைதியா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ரொம்ப குடிச்சிட்டீங்க, நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வருவான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே கீழே கொட்டி கிடக்குற அந்த ரோஜா இதழ் மாதிரி ஏதோ கிடந்துச்சுல, அதை பாக்குறாங்க. பார்த்தவங்க அதையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் இங்க கட் பண்ணி அந்த வியாபாரியை காட்டுறாங்க. அவன் வேக வேகமா ஒரு ஆள் முன்னாடி போய் மண்டி போடுறான். அது யாரான்னு பார்த்தா மூத்த அமைச்சர். இந்த மூத்த அமைச்சர் நல்லவரே இல்ல போல, இவரும் வில்லன் தான் போல. என்னால பிரச்சனை வந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க, ஒரு சின்ன விஷயம் ஆயி போச்சு அப்படின்னு சொல்ல இவர் ஒண்ணு சின்ன விஷயமா, அரசர் வரைக்கும் உன் பேர் அடிப்படுது, இந்த மாதிரி தைரியம் எல்லாம் உனக்கு ஆகாது, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி பண்ண, அதனால பெரிய ஈவன் ஆயிட்டியா அப்படி இப்படின்னு கண்ட மாதிரி திட்டி அவனை வான் பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு. இப்ப அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவ கருப்பு கலர் ட்ரெஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அந்த வியாபாரியோட கிளப்புக்குள்ள நுழைஞ்சிட்டா. அவ தான் குழந்தைங்களை பாத்துட்டால, எப்படியாவது காப்பாத்தணும்னு ஒரு எண்ணம். 2 அடியாள்கள் காவல் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நேரம் மாடியில நின்னுட்டு இருக்கா. அங்க இருந்து தைரியமா கீழே கயிறை போடுறா. அவனுங்களும் என்னடா இது கயிறு அப்படின்னு பார்க்க சர்ருன்னு இறங்கி வந்து வந்த வேகத்துல 2 பேரையும் தட்டா புட்டான்னு அடிச்சு கீழே தள்ளி போட்டுட்டு வேக வேகமா பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அதை போய் திறக்கிறா. கரெக்டா அவ திறக்கிறா, ஹீரோ பின்னாடியே வந்து அந்த கதவை மூடுறான். அப்புறம் அவளை புடிச்சுக்கிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, அதான் நாங்க போலீஸ் பார்த்து போன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்றான். இவன் எப்படா இங்க வந்தா அப்படின்னு அவ ஷாக்கோட பாத்துட்டு நிக்க. அப்படியே எபிசோட் முடியுது. இப்ப அடுத்தடுத்த எபிசோட்ல ஹீரோவும் ஹீரோயினும் அந்த குழந்தைகளை காப்பாத்தினாங்களா, அந்த வியாபாரியை பிடிச்சாங்களான்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.